இன்னும் 2 நாட்கள் தான் இருக்கிறது மகளின் திருமணத்திற்கு. அதற்கு தேவையான முக்கால்வாசி வேலைகளை பார்த்து முடித்து விட்டார் இளங்கோ. மகள் ஆசைப்பட்ட மாப்பிள்ளை என்பதால் இளங்கோவின் மனது நிறைந்திருந்தது. ஆனால் இளங்கோவின் மனைவி சுந்தரிக்கு மட்டும் மகள் ஆசைப்பட்ட மாப்பிள்ளையை பிடிக்கவில்லை. அதற்கு காரணம் மாப்பிள்ளை வீட்டாரின் சீர்வரிசை ஆசைதான். அதை தருவதாக இளங்கோ ஒத்துக்கொண்டதால் வந்த மனக்கசப்பு. தன் மகள் பிரியாவுக்கு அந்த மாப்பிள்ளையை மிகவும் பிடித்திருந்ததால் சுந்தரியின் மனதில் கலக்கத்தை ஏற்படுத்தியது. கல்யாண நாள் நெருங்க நெருங்க சுந்தரியின் மனது சொன்ன வரதட்சணை பணம் இன்னும் கடன் கேட்ட இடத்தில் கிடைக்கவில்லை என்பதுதான். அந்த கவலையோடு நாற்காலியில் உட்கார்ந்திருந்தாள் சுந்தரி. அப்போது வேர்த்து விறுவிறுத்து அந்த வேர்வை அவள் கணவனின் மேல் சட்டையை முழுவதுமாக நனைத்திருந்தது. முகமும் மிகவும் வாடியிருந்தது. சுந்தரிக்கு தன் புருஷனை அப்படி பார்த்ததும் கண்ணீர் வராத குறையாக பார்த்து கொண்டே இருந்தாள். இளங்கோவன் தன் களைப்பிலிருந்து மீண்டு தன் மனைவி சுந்தரியை பார்த்தார். அவள் தன்னை பார்த்து வருத்தப்படுகிறாள் என தெரிந்ததும், என்ன சுந்தரி, ஏன் என்ன இப்படி பார்க்கிற? உன் புருஷனை இது வரைக்கும் பார்க்காத பார்வையாயிருக்கு என தன் மனைவியின் மனதை மாற்ற நினைத்தவருக்கு அவள் கண்களில் கண்ணீர் வடியவும் இளங்கோவின் முகம் வாடிவிட்டது. என்ன சுந்தரி, ஏன் அழுகிற என்ற கணவனின் வார்த்தை அவளை வாய் திறக்கச் செய்தது. ஏங்க, இந்த சம்பந்தம் நமக்கு தேவையா? இவ்வளவு பணம் நகை சீர்வரிசையும் கொடுத்து கல்யாணம் பண்ணி வச்சாதான் நம்ம பொண்ணு சந்தோஷமா இருப்பாளா? அவ ஆசைப்பட்ட மாப்பிள்ளைனா இவ்வளவும் பண்ணாதான் கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? பெத்த பிள்ளைக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டு கடைசி காலத்துல சாப்பாட்டுக்கு நாம என்ன பண்ணுவோம்? இந்த காலத்துல பெத்த பிள்ளைங்களை கூட நம்ப முடியாது. நம்ம வைத்த நாம தான் கழுவிக்கணும். நீங்க உங்க தகுதிக்கு மீறி இந்த சம்பந்தத்தை பேசி முடிச்சிருக்கீங்க. பணத்தை பெருசா நினைக்கிறவங்க எப்படிங்க மனுஷனை மதிப்பாங்க? எனக்கு எதுவும் சரியா படல. உங்களுக்கு உங்க பொண்ணு மேல இருக்கிற பாசத்துல கண்ணு மண்ணு தெரியாம நடந்துக்கிறீங்க. வேணாமுங்க, நான் சொல்றத கேளுங்க. இப்பவே மாப்பிள்ளை வீட்டுக்கு ஃபோன் பண்ணி, என்னால நீங்க கேட்ட பண நகையெல்லாம் கொடுக்க முடியாது, என்னால என்ன செய்ய முடியுமோ அதைத்தான் செய்ய முடியும், இஷ்டம்னா கல்யாணத்தை வச்சுக்கலாம், இல்லைன்னா வேணாம்னு சொல்லுங்க என்று சுந்தரி தன் கணவன் இளங்கோவிடம் அழுது கொண்டே சொல்ல, என்ன சுந்தரி இப்படி பேசுற? நம்ம யாருக்கு கொடுக்க போறோம்? நம்ம பெத்த பிள்ளைக்கு தானே. அதையெல்லாம் கணக்கு பார்க்கலாமா? நம்ம பொண்ணு சந்தோஷமா வாழ்ந்தாதான் நம்மளால நிம்மதியா இருக்க முடியும். எல்லாம் நல்லபடியா நடக்கும் சுந்தரி, நீ கவலைப்படாத. உன் பொண்ணுக்கு கல்யாணம் ஆக போகுது. சந்தோஷமா இல்லாம இப்படியா முகத்துல சோகத்தை வச்சிருப்ப என்று மனைவியிடம் சமாளிக்க பார்த்தார் இளங்கோ. தன் கணவன் சொன்னதை பொறுமையாக கேட்ட சுந்தரி, நம்ம பொண்ணுக்கு தான் நீங்க கொடுக்குறீங்க, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா நம்ம கிட்ட இருக்கிறத கொடுத்தா பரவாயில்ல. கடன் வாங்கில சீர் செய்றீங்க, அதுதான் எனக்கு உறுத்துது. இந்த வயசுக்கு மேல அவ்வளவு கடனையும் எப்படி அடைப்பீங்க சொல்லுங்க பாப்போம் என சுந்தரி தன் கணவனை பார்த்து கேட்டதும் தன் மனைவியின் பேச்சில் நியாயம் உள்ளதை அறிந்தவர் சற்று அமைதியாக யோசித்தார். தன் கணவனின் பொறுமையை அறிந்த சுந்தரி, அவர் நல்லா யோசிக்கட்டும் என சிறிது நேரம் எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்தாள். அந்த சிறிது நேர யோசனை இளங்கோவின் மனதில் பயத்தை உண்டாக்கியது. மகளின் திருமணத்திற்கு பிறகு தன்னை நம்பியுள்ள தன் மனைவியை எப்படி பார்த்து கொள்வது? வாங்கிய கடனை அடைப்பதற்குள் ஆயுள் முடிந்துவிடும். கடைசி காலத்தில் அவளுக்கு நிம்மதியான ஒரு வாழ்வை தர முடியாது என வருத்தப்பட்டார். சில நிமிடம் கழித்து தன் மனைவியின் அருகில் சென்ற இளங்கோ, இங்க பாரு சுந்தரி, எதுக்கும் நீ கவலைப்படாத. அப்படியே நான் வாங்கின கடனை கொடுக்க முடியலைன்னா நம்ம கஷ்டப்பட்டு கட்டின இந்த வீட்டை வித்துட்டு அந்த கடனை அடைச்சிடுவோம். நாம ஒரு சின்ன ஓட்டு வீடா பார்த்து வாடகைக்கு இருந்துப்போம். நமக்குத்தான் ஆம்பளை புள்ள வாரிசு இல்லையே, அப்புறம் வீட்டை சும்மா வச்சிருந்து என்ன பண்ண என்று தன் மனைவியிடம் சொல்லவும், ஏங்க, இந்த வீட்டை கட்டுறதுக்கு நாம எவ்வளவு கஷ்டப்பட்டோம், இவ்வளவு சுலபமா சொல்றீங்க வீட்டை வித்துடலாம்னு? ஆம்பளை பிள்ளைக்கு மட்டும்தான் வீடு கொடுக்கணுமா? ஏன் பொண்ணுக்கு கொடுக்க கூடாதா? வீட்டோட தங்குறது மாதிரி ஒரு மாப்பிள்ளையை பார்த்து கட்டி வச்சு நம்ம பொண்ணு பேர்ல வீட்டை எழுதி வச்சிடுவோம். நாம கஷ்டப்பட்டு கண்ணீர் சிந்தி கட்டின வீடுங்க, அதை வித்து தான் கடன் அடைக்க போறேன்னு சொல்றீங்க. சரி, இவ்வளவு சீர் நகை பணம் எல்லாம் கொடுத்து கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்களே, உங்க பொண்ணு கடைசி வரைக்கும் போற இடத்துல நிம்மதியா வாழ்ந்துருவாளா? எனக்கு வாழ பிடிக்கலைன்னு சொல்லி பாதியில வந்துட்டான்னா அவ வந்து நிம்மதியா இருக்கிறதுக்கு இந்த வீடாவது இருக்கணும்ல. நம்ம கையை விட்டு இந்த வீடு போயிட்டா திரும்ப கிடைக்குமா? உங்க பொண்ணுக்கு கல்யாணம் பேசவுமே இவங்க வீட்டை வித்து தான் கல்யாணம் பண்ணுவாங்க. நாம முதல்ல முந்திக்கணும்னு இந்த தெருவில் எத்தனை பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? நான் இந்த வீட்டை விற்க விட மாட்டேன், போங்க என கோபமாக பேசி முகத்தை திருப்பிக் கொண்டாள் சுந்தரி. அந்த நேரம் அவர்களின் மகள் பிரியா தன் அறையின் கதவுகளை திறந்து கொண்டு வந்து எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்த அப்பா அம்மாவிடம்,
அப்பா, எனக்கு இன்னும் நீங்க நகையே வாங்கலையே, எப்பப்பா நகை வாங்க போறோம் என கேட்டு சினுங்கியவளிடம், இருமா போவோம், பணம் கேட்ட இடத்துல இன்னும் கிடைக்கல, நாளைக்கு தர்றேன்னு சொல்லியிருக்காங்க என்று அப்பா சொன்னதை கேட்டு கோவப்பட்ட பிரியா, என்னப்பா சொல்றீங்க, நாளைக்கா? நாளைக்கு பணம் கண்டிப்பா தந்துருவாங்களா என கொஞ்சம் கோபத்துடன் கேட்ட மகளின் கேள்விக்கு உறுதியான பதில் சொல்ல முடியாமல் குற்ற உணர்ச்சியோடு நின்றார் இளங்கோ. தன் மகள் கேட்ட கேள்விக்கு சுந்தரியின் புருஷனால் எந்த பதிலும் உறுதியாக சொல்ல முடியாததால் அவருக்கு தைரியம் தரும் விதமாக, ஏண்டி, அந்த மனுஷனே கவலையாயிருக்காரு, பணத்தை கேட்டு ஒவ்வொரு வீடா அலையிறாரு, அப்பாவை பார்த்தா உனக்கு பாவமா இல்லையா? ஏண்டி இப்படி இருக்க? இவ்வளவு பணமும் நகையும் அப்பாவால கொடுக்க முடியுமா? உனக்கு கூட பிறந்த அண்ணன் தம்பி யாராவது இருக்காங்களா? அந்த மனுஷன் ஒரு ஆளா கிடந்து கஷ்டப்படுறாரு, சரியா கூட சாப்பிட மாட்டேங்கிறாரு. உனக்கு கல்யாணம் பேசி முடிச்ச நாள்ல இருந்து இந்த கல்யாணத்தை எப்படி நடத்தி முடிக்க போறோம்னு தூக்கம் கூட இல்லாம மனசு வேதனைப்பட்டு சோர்ந்து உட்கார்ந்துருக்கிற மனுஷங்கிட்ட இப்படியாடி பேசுவாங்க? அப்பா கஷ்டப்படுவாரேன்னு நீ நினைச்சிருந்தா இவ்வளவு பணமும் நகையும் கொடுத்து எனக்கு கல்யாணம் வேணாப்பான்னு சொல்லியிருப்பல்ல. அப்பா அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் சரி, உங்களுக்கு நீங்க நினைச்ச வாழ்க்கை கிடைக்கணும், நாங்க எப்படி போனாலும் பரவாயில்ல, பிள்ளைங்களை பெத்து நிம்மதி இல்லை என சுந்தரி தன் மகளிடம் சொல்ல, அம்மா சொல்லிய வார்த்தைகளை நினைவு கூர்ந்து பார்த்தவள் மாப்பிள்ளைக்கு ஃபோன் பண்ணி தன் குடும்ப வறுமை நிலையை சொல்லி, எங்க அப்பாவால சீர்வரிசை செய்ய முடியாது, அவர் கேட்ட இடத்துல பணம் கிடைக்கல, இனிமே நீங்க தான் முடிவை சொல்லணும் என்று அவள் சொல்லி முடிப்பதற்குள், என்ன சொல்ற பிரியா, உங்க அப்பா அன்னைக்கு எல்லாத்துக்கும் சரின்னு சொல்லிதானே பேசி முடிச்சோம், இப்போ இப்படி சொன்னா கடைசி நேரத்துல என்ன பண்ண முடியும்? உங்க அப்பாவை வேற யார்கிட்டயாவது பணம் கேட்க சொல்ல வேண்டியதுதானே என்று சொல்லவும், ஏங்க, அப்போ என் மேல உங்களுக்கு பாசமே இல்லையா, பணத்திலேயே குறியா இருக்கீங்க என்று அவள் கண் கலங்கி கேட்க அவன் போனை துண்டித்து விட்டு சென்றான். அதில் அவள் மனது மிகவும் கவலைப்பட்டு அந்த கல்யாணத்தை நிறுத்தும் அளவுக்கு வந்து விட்டாள். அதை தன் அம்மாவிடம் சொல்லி கல்யாணத்தை நிறுத்தச் சொன்னாள். சுந்தரிக்கு தன் மகள் பிரியா கல்யாணத்தை நிறுத்தச் சொன்னதும் சந்தோஷப்பட்டு உடனே மாப்பிள்ளை வீட்டிற்கு ஃபோன் பண்ணி, சீர்வரிசையெல்லாம் எங்களால் தர முடியாது, இதுக்கு சம்மதம்னா இந்த கல்யாணம் நடக்கும் என்று சொன்னதும், இல்லை இதெல்லாம் சரிப்பட்டு வராது என போனை துண்டித்து விட்டனர் மாப்பிள்ளை வீட்டினர். அதன் பிறகு சுந்தரி ஒரு பெரிய கண்டத்தில் இருந்து தப்பித்து விட்டதாக நினைத்து சந்தோஷப்பட்டாள். பணத்திற்கு முக்கியம் தரும் உறவுகளை உதறிவிடுங்கள், உங்கள் மனதும் வாழ்க்கையும் நன்றாக இருக்கும். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.